அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அன்பு நிறைந்தவர்களே, நம் தேவைகளில் பரிந்து பேசுகிறவர், கோடி அற்புதர், அருள்வாக்கு புனிதர், புனித அந்தோனியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த நவநாள் ஜெபத்தில் நம்மை இணைத்து ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். இந்த நாளில் நம் இதயத்தை நிரப்பியிருக்கிற எல்லா வேண்டல்களையும், நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையோடு ஒப்புக்கொடுப்போம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் விருப்பத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா
ஆராதனையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. ஆராதனை 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 ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. பிரியமான பிள்ளைகளே, உடலும் உள்ளமும் மகிழ்ந்து போற்றுகிறவர் தன் உறைவிடத்தை ஆசீர்வாதமான ஒன்றாக நமக்கு கொடுத்திருக்கிறவர். அந்த திரு உறைவிடத்திற்குள்ளே நம் ஒவ்வொருவரையும் ஈர்க்கிற தெய்வம் இதோ நற்கருணை ஆண்டவராக நம் திருமுன் பிரசன்னமாக இருக்கிற இந்த ஆண்டவரிடம் நம் உள்ளத்தை உயர்த்துவோம். திருப்பாடல் 63 திருப்பாடல் ஆசிரியர் தன் உள்ளத்தை உயர்த்துவதைப் போல இதோ நம் தேவைகளில் நமக்காக பரிந்து பேசுகிற புனித பதுவை அந்தோணியாரோடு சேர்ந்து உலகளாவிய திரு அவையோடு இணைந்து இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனித மகதலா மரியாவோடு இணைந்து நாமும் இந்த ஆண்டவரை நோக்கி, கடவுளே, நீரே என் இறைவன், என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உள்ளம் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து இதோ உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என்று ஆண்டவரை புகழ்கிற பிள்ளைகளாக நம் இதழ்கள் அவரை புகழ்ந்து போற்றுகிற ஒரு தருணமாக எல்லா நேரமும் தன் பிள்ளைகளோடு உடனிருக்கிற, தன் பிள்ளைகளுக்கு துணையாயிருக்குகிற தன் இறக்கைகளின் கீழ் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற அந்த ஆண்டவரிடம் நம்மை நம்முடைய ஜபங்களுக்குரிய கருத்துக்களை, சிறப்பான ஜப உதவி தேவைப்படுகிற ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம்.
எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்ற நற்கருணை நாதரே, இதோ புனித பதுவை அந்தோனியாரோடு புனித மகதலாவோடு இணைந்து உம்மை போற்றுவதற்கு, உம்மை புகழ்வதற்கு நீர் தந்த இந்த ஆசீர்வாத வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னவரே, இதோ உம் அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானம் இரக்கம் என்றும் எங்களை நிறைக்கும்படியாய், உமது சமாதானம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது சமாதானத்தின் தூதுவர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. ஆண்டவரே, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்கள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கங்கள், கொடுமைகள், அந்தகார சக்திகளினுடைய எல்லா வகையான பிடிகள் அனைத்திலிருந்தும் நீர் எங்களை விடுவித்து தீமைகள் ஒருபோதும் எங்களை அணுகாதிருக்கும்படியாக, ஆண்டவரே, இதோ உம்மை நினைத்து ஜெபிக்கிற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தாங்கள் வேண்டுகிற காரியங்களிலே உமது ஆறுதலை, உமது உடனிருப்பை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீ செய்வீராக. உமது பிரசன்னத்தில் இருக்கிற உம் பிள்ளைகளை எந்த அசட்டைத்தனமும் உம்மிடமிருந்து பிரிய விடாதபடிக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை சுற்றிலும் பல்வேறு ஏமாற்றுக்காரர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், பகைமை பாராட்டுகிறவர்கள், சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகிறவர்கள், நன்றி கட்டவர்கள், கடமைகளில் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறவர்கள், போதைக்கு அடிமையாகி போனவர்கள் என்று பல நிலைகளிலும் வாழ்வை இழந்து கொண்டிருக்கிற, பிறரின் வாழ்வை அழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் நீர் ஆளுகை செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நற்சுகம் தரும்படியாய் நாங்கள் இறந்து வேண்டுகிறோம். ஆண்டவரே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ இந்த உலகத்திலே எத்தனையோ நன்மைகளை செய்தோம், எத்தனையோ நீர் இரக்கம் காட்டின போதும் கூட இந்த மக்கள் உமக்கு சுமையான வாழ்வின் அனுபவங்களையே கொடுத்தார்கள். ஆனால் அனைத்தையும் நீர் கடந்து இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி விடுதலை கொடுத்தவர் நீர். இதோ நாங்களும் இந்த வேளையிலே எங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கின ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் அறியாமல் செய்த எல்லாவற்றிலிருந்தும் உடைய இரக்கம் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையாய் அமைந்து உம் பிள்ளைகள் நலம் பெறும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். பல்வேறு தேவைகளை மனதில் இருத்தி உம் திருமுன் கண்ணீரோடு ஜெபிக்கிற புனித அந்தோனியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து வருகிற எனக்கு இந்த காரியம் ஆகும், தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் கண்ணீரை துடைத்து பூரண சுகத்தை, விடுதலையை நீர் அருள்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே உமது திருப்பெயரினுடைய மகிமை எல்லாருக்கும் சென்றடையும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடைய தேவைகளில், உடைய பிள்ளைகளின் தேவைகளில் பரிவிரக்கம் காட்டி உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆன்ம விருந்தினராக, உடைய பிள்ளைகளுக்கு எல்லா விடுதலையையும் கொடுக்கிற கடவுளாக உம் பிள்ளைகளுக்குள் வல்லமையாய் செயல்படுவீராக. உம் பிள்ளைகளை பாதித்திருக்கிற எல்லா உடல் மன வியாதிகளிலிருந்தும் விடுதலை கொடுத்து உடைய பிள்ளைகள் தேடுகிற நன்மைகளால் உடைய பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் உடைய பிள்ளைகளை எல்லா வகையான பற்றாக்குறைகளிலிருந்து விடுவித்து உம் பிள்ளைகளின் வாழ்வை சூழ்ந்திருக்கிற தடைகளை உடைத்து உம் பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களுக்குள் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக, உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக, உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒன்று கூடுவோம், ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த புனித பதுவை அந்தோணியாரின் பக்தர்களே, ஆராதனை வலையொளித்தளம் வழியாக திருப்பலியில் பங்கெடுக்கிற அன்பு உறவுகளே, புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையை, நவநாள் ஜெபத்தை உங்கள் இல்லம் தேடி கொடுக்கக்கூடிய பணியில் தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஆராதனை யூடியூப் சேனல் அன்பர்களோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உங்களை இந்த தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு அழைக்கின்றேன். இன்றைய நாளில் திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று போற்றப் பெறுகின்ற வெறும் நினைவாக இருந்த ஒரு வழிபாட்டை முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருவிழாவாக உயர்த்திய பெருமைக்குரிய புனித மரிய மகதலாவை நினைவுகூரக்கூடிய இந்த நாளில் ஆண்டவர் இந்த புனிதர்களின் பரிந்துரை வழியாக நாம் தேடுகிற நன்மைகளை தர வேண்டும் என்று சிறப்பாக இந்த திருப்பலியில் நம்மை ஒப்புக் கொடுக்கிற வேளையில் நன்றியின் பலியாம் இந்த கொண்டாட்டத்தில் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக நாமும் நமது இல்லமும் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்குமாக சிறப்பான நன்றியை முன்வைப்போம். இறைவனை இயேசுவை சிக்கன பற்றி கொண்ட புனித அந்தோணியாரைப் போல, புனித மகதலா மரியாவைப் போல நம்முடைய வாழ்வும் ஆண்டவரை சிக்கன பற்றி கொள்வதற்கு எதெல்லாம் தடைகளாக நாம் உணர்கிறோமோ அந்த தடைகளை வென்றெடுப்பதற்கு ஆண்டவரின் வல்லமையை வேண்டுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டலாலும் கிறிஸ்து வாழ்கின்றார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கின்றார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். மனித முறைப்படி இப்போது கிறிஸ்துவை மதிப்பிடுவதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை திரு வசனங்கள் 14 17 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுதன அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. மிக்க நன்றி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மை நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விளைந்து உம் தூய மந்த
ஆண்டவரே, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எமக்கு துணையாயிருந்தீர். உம் ரெக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றிக் கொண்டேன். உமது வலக்கை என்னை பற்றி பிடித்திருக்கின்றது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. வழியில் என்ன கண்டாய் நீ? மரியே, எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 20 1 மற்றும் 11 தொடங்கி 18 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்குச் சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள்.
இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீயின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இயேசுவை தன் முழுநேர தேடலாக கொண்டு வாழ்ந்த புனித மகதலா மரியாவின் திருவிழாவை கொண்டாடுகிற இந்நாளில் மதலேன் மரியா என்றும் மகதலா மரியா என்றும் அழைக்கப்படுகிற இந்த புனிதையின் பெயரை தாங்கியிருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் திருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கி அவர்களின் தேவைகளுக்கு புனிதையின் பரிந்துரை வழியாக, புனித அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக இறைவனின் இரக்கம் கிடைக்கப் பெற இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, யார் இந்த மகதலா மரியா? லூக்கா நற்செய்தி பெண்களின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. அந்த லூக்கா நற்செய்தியில் 8ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் இயேசுவால் தேர்ந்து கொள்ள பெற்ற 12 திருத்தூதர்களை கடந்து யாரெல்லாம் இயேசுவுக்கு சீடத்துவ பணிபுரிந்தார்கள், அதில் குறிப்பாக பெண்களில் யாரெல்லாம் சீடத்திகளாக தங்களை இயேசுவுக்கு அர்ப்பணித்து கொண்டார்கள் என்கிற அந்த பகுதியை லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். அங்கே இந்த மகதலா மரியாவை பற்றி குறிப்பிடுகிற போது 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியா என்று மற்றும் யோவன்னா, சூசன்னா என்று பெயர்களை பெண் சீடத்திகளாக அங்கே லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 7 பேய்கள் நீங்க பெற்ற இந்த மாபெரும் கொடைக்கு, இயேசுவின் வல்ல செயலுக்கு வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வை இந்த புனிதை இயேசுவின் வாழ்ந்த காலத்திலும் சரி, இயேசுவின் இறப்பிற்கு பிறகும் இந்த இயேசுவுக்காக, இயேசுவின் இறை ஆட்சிக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு துணிச்சலுள்ள ஒரு சீடத்தியாகவே நற்செய்தியின் பின்புலம் இவரை நமக்கு உயர்த்தி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இவரை குறித்து மாற்று பார்வைகளும் இருக்கிறது. ஒரு சிலர் இயேசு கடைசி உணவுக்கு முன்பாக சீடர்களோடு பேசி கொண்டிருக்கிற போது ஒரு பாவியான பெண் வந்து நறுமண தைலம் கொண்டு அவருடைய பாதத்தை பூசி தன்னுடைய கூந்தலால் அதை துடைத்த அந்த ஒரு பெண்ணாக அவர்தான் இந்த மகதலா மரியா என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. இன்னும் யோவா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய விபச்சாரத்தில் பிடிபட்ட அந்த பெண்தான் இவள் என்று சொல்லக்கூடிய புரிதல்களும் உண்டு.
இன்னும் மார்த்தா, மரியா, லாசர் என்கிற அந்த குடும்பத்தில் வாழ்ந்த உறவான மரியா என்பவர்தான் இவர் என்று சொல்லக்கூடிய பார்வைகளும் உண்டு. ஆனால் இவைகள் அனைத்திற்கும் போதுமான ஆதாரங்கள் இல்லாத நிலையில் இந்த மகதலா என்கிற ஊரில் பிறந்தவராக, மரியா என்கிற பெயரை தாங்கினவராக, அவருடைய வாழ்வை கடவுளிடமிருந்து அந்நியப்படுத்தி இருந்த, அவரை ஆட்டி படைத்து கொண்டிருந்த 7 பேய்களை இயேசு விரட்டி இந்த மகளுக்குள்ளே ஒரு புதுமையை நிகழ்த்தி, நீ கடவுளுக்கு உரியவள் என்கிற அந்த உணர்வை கொடுத்து கடவுளுக்கு இவரை சொந்தமாக்கினார். இவளும் அந்த கடவுளுக்கு தான் சொந்தமானவர் என்கிற அந்த ஒரு உணர்வோடு இயேசுவை பின்பற்றி வாழ்ந்தவராக, மரணம் மட்டும் இயேசுவை பின்பற்றி நின்றவராக, இயேசுவை அடக்கம் செய்த நிலையில் அந்த கல்லறைக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய, நறுமண தைலத்தை கொண்டு செல்லக்கூடிய துணிச்சலுள்ள ஒரு பெண்ணாக இன்றைய நற்செய்தியின் பின்புலத்தில் இவரை நாம் அறிந்து கொள்வதற்கான அந்த ஒரு நிலையில் இவர் மகதலா மரியா, இவர் மற்ற மரியாக்களில் ஒருவர் அல்ல என்கிற அந்த ஒரு புரிதலை இதனாலில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, 7 பேய்கள் நீங்க பெற்ற இந்த மகதலா மரியா எவ்வளவு துணிச்சல் உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தியின் தொடக்க பகுதி, வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். இயேசுவை தேடுவதில், இயேசுவை சிக்கன பற்றி கொள்வதில் இன்றைக்கு அநேகர் பல தடைகளை எதிர்கொள்ளுகிறார்கள். இந்த தடைகளை எப்படி வெற்றி கொள்ள வேண்டும், எப்படி துணிச்சலோடு நாம் வாழ வேண்டும் இயேசுவுக்காக என்பதற்கு இந்த மகதலா மரியா ஆகச்சிறந்த உதாரணமாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசுவை தேடி செல்வதில் அவள் 3 தடைகளை எதிர்கொள்கிறார். முதல் தடை இருள் சூழ்ந்த நேரம். பொதுவாகவே பெண்களுக்கு அதிக பயந்த சுபாவம் உண்டு. கொஞ்சம் இருட்டான அந்த ஒரு சூழலில் தனியாக சென்று தங்களுடைய தேவைகளை பெறுவதற்கு, நிறைவேற்றிக் கொள்வதற்கு தயக்கம் காட்டக்கூடிய நிறைய சிறு வயதில் மட்டுமல்ல, வயதான நிலையிலும் கூட இருக்கக்கூடிய பெண்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இருள் நீங்கும் முன்பே கல்லறைக்கு புறப்பட்டு செல்லுகிற மகதலா மரியாவை பார்க்கிறோம். நம்ம ஊரில் நம்ம கூட நல்லா பேசி வாழ்ந்து மகிழ்ந்து இறந்தவங்க கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற போது அந்த கல்லறைகளை தனியாக கடந்து செல்ல அவர்களோடு நெருங்கி பழகினவர்களே பல நேரங்களில் தயக்கம் காட்டுவதை பார்ப்போம். கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவர்கள் நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயம் இன்றளவும் இருக்கிறது. அதுவும் விபத்துக்களில் மரணமடைந்தவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறைகளை அல்லது அவர்கள் தீக்கி இரையாக்கப்பட்ட அந்த சுடுகாட்டை கடந்து போகிறதுக்கு அவ்வளவு பயப்படுகிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அதில் ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள், எல்லா வயது வந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே மகதலா மரியா தாம் அன்பு செய்த தம் தலைவர் இயேசுவை, அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை தேடி இருளிலேயே அவள் பயணிக்கிறாள் என்கிற அந்த ஒரு உணர்வை நாம் பார்க்கிற போது அவளுக்குள் இருக்கிற அந்த துணிச்சல் வெளிப்படுத்தப்படுகிறது. அதே போல அவள் எதிர்கொண்ட 2வது தடை என்பது ஒரு வகையான பயம், தாழ்வு மனப்பான்மை. யூத சமூகத்தில் பெண்கள் ஒரு பொருட்டாகவே கருதப்படாத ஒரு நிலையில் தான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த தாழ்வு மனப்பான்மையை, பயத்தையெல்லாம் மூட்டை கட்டி பின்னுக்கு தள்ளி துணிச்சலோடு இயேசுவை தேடிச் செல்லுகிற ஒரு மனநிலையை இவரில் நாம் பார்க்கிறோம். 3வதாக இவர் எதிர்கொண்ட அந்த தடை என்பது, ஒரு சீடர்கள் எல்லாம் பயந்து அப்படியே பதுங்கி உள்ளர இருக்கிறாங்க. எங்கே இயேசுவுக்கு பிறகு தங்களை பிடிச்சிருவாங்க, தங்களையும் சிலுவையில் அறைந்து கொன்று விடுவார்கள் என்று. அப்படிப்பட்ட எந்த பயமும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்லை யார் புரட்டப் போகிறார்கள் என்கிற அந்த கேள்விகள் எல்லாம் முன்பாக இருக்கிற வேளையில் நிச்சயமாக இந்த தடைகள் விலகும் என்கிற ஆழமான நம்பிக்கையோடு இந்த மகதலா மரியா கல்லறைக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம்.
இந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் ஒருவருக்குள் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் அவர்கள் ஒருவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. இயேசுவை அவ்வளவாக அன்பு செய்தவள் இந்த மகதலா மரியா. இயேசுவை சிக்கன பற்றி கொண்டவள். இயேசுவே என்னை இப்படி பற்றி கொள்ளாதே என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு ஒரு பற்றுறுதி மிக்க ஒரு வாழ்க்கை. வாழ்நாளெல்லாம் நான் நன்றி கடன் பட்டவள் என்கிற அந்த உணர்விலிருந்து சற்றும் பின்வாங்காத ஒரு மனநிலை. இன்றைக்கு எத்தனையோ உதவிகளை பெற்றுக்கொண்ட நிலையில் அவற்றையெல்லாம் மறந்து நன்றி கெட்டவர்களாக வாழக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம். குடும்பங்களில் பார்க்கிறோம். பெற்றோருக்கு நன்றி மறந்த பிள்ளைகளை பார்க்கிறோம். தங்களுக்கு உதவி செய்த, தங்களுடைய உருவாக்கத்தில் உதவியாக இருந்த எத்தனையோ பேரினுடைய அந்த உதவிகளை எல்லாம் மறந்து மழுங்கடிக்கப்பட்ட மனநிலைகளோடு கல்லான இதயத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம். ஆனால் இந்த மகதலா மரியா இயேசு தன் வாழ்வில் ஆற்றிய அந்த நன்மையை, தன்னை அழிவின் பாதையிலே கட்டிலேயே வைத்திருந்த அந்த 7 பேய்களை நீக்கிய அந்த ஒரு வாழ்வு தரும் செயலுக்காக நன்றியுள்ள மகளாக இயேசுவின் பாதம் தொடரக்கூடிய, இயேசுவின் அடியொற்றி வாழ்வதற்கு தன்னை முழுமையாக கையளிக்கக்கூடியவராக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவர் அன்னை மரியாவோடு இணைந்து எபேசு நகரிலே நற்செய்தி அறிவித்தார் என்கிற ஒரு பாரம்பரிய புரிதலும் இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் அவர் தனியாக குகைக்கு சென்று ஆழ் மனதிலே இயேசுவை உள்ளுக்குள்ளே கொண்டு இயேசுவோடு தனித்திருந்து அந்த ஒரு தியான ஜெப உணர்வோடு தன்னுடைய வாழ்நாட்களை கையளித்தார் என்கிற புரிதல்கள் இருக்கிறது. இப்படி மரபு ரீதியாக பல புரிதல்கள் இருந்தாலும் இயேசுவுக்காக நான் என்கிற அந்த உணர்வில் உறுதியாக இருந்த ஒரு மனநிலையை இந்த மகதலா மரியா இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நம்முடைய நவநாளுக்குரிய புனித அந்தோனியாரிடமும் அந்த ஆழமான ஒரு உணர்வு, இயேசுவின் வார்த்தையின் மீது தீராத அன்பு கொண்டவராக, இயேசுவின் வார்த்தையினால் எல்லாம் ஆகும் என்பதில் நம்பிக்கை கொண்டவராக, இயேசுவை இறுக பற்றி நின்று இயேசுவினுடைய வார்த்தையை இதயத்தில் இருத்தி உறுதியாக ஒரு செயல்பட்ட ஒரு புனிதராக, இந்த கத்தோலிக்க திரு அவைக்கு எதிராக எழுந்த எல்லா தப்பறை கொள்கைகளிலிருந்தும் அதை மீட்டெடுக்கக்கூடிய மகத்தான பணியிலே தன்னை அர்ப்பணித்து கொள்ளுகிற, எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய வகையிலே இயேசுவின் வார்த்தையை ஆழமாக அதை விரித்துரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு போதகராக தன்னுடைய திருப்பணியை ஆற்றியவர் புனித பதுவை அந்தோணியார். எனவே இந்த இயேசுவின் வார்த்தையின் மீது, இயேசுவின் மீது தீராத அன்பை, காதலை கொண்டிருந்த இந்த புனிதர்களை அந்த ஒரு காதலின் நிமித்தம், அன்பின் நிமித்தம் இயேசுவுக்கு, இயேசுவின் வார்த்தைக்கு தங்களுடைய வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிற, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிற, அந்த இயேசுவின் பெயரால் எதை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்வோம், இயேசுவின் பெயர் எத்தகைய பேயினுடைய அதிகாரத்தையும் அழிக்க வல்லது என்பதை தங்களுடைய வாழ்க்கையினாலே எண்பித்திருக்கிற இந்த புனிதர்களின் பரிந்துரையில் நாமும் நம்பிக்கை கொண்டவர்களாக அதே இயேசுவின் வார்த்தையை நாம் திருவிவிலியத்திலிருந்து வாசிக்கிறோம், கேட்கிறோம், திருப்பலியிலே நாம் கேட்டு தியானிக்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையான இந்த வார்த்தையின் வடிவாக எனக்குள்ளே, என் இதயத்துக்குள்ளே வந்து அமருகிற இயேசு நிச்சயமாக எனக்குள் இருக்கிற, என்னுடைய ஜெபத்துக்குரிய பிள்ளைகளுக்குள் இருக்கிற தடைகளையெல்லாம் நீக்கி போடுவார். எங்களுக்குள் இருக்கிற பயத்தை, அச்சத்தை நீக்குவார். எங்களுக்கு அற்புத சுகம் தருவார். எங்களை ஆட்டி படைக்கிற எல்லா வகையான அந்த தீய சக்திகளினுடைய அலகையின் கட்டுக்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவார். எங்களுக்கு ஆத்மார்த்தமான அந்த ஒரு வாழ்வு நிலையை, அமைதியை, மகிழ்ச்சியை கொடுப்பார் என்கிற ஆழமான நம்பிக்கையை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த புனிதர்களின் பரிந்துரையோடு இயேசுவிடம் நம்மை எப்போ கொடுப்போம். வல்ல ஆண்டவர் நிச்சயமாக தன் ஒரே ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்ய திருபுலம் கொண்டிருக்கிறவர். நம்முடைய தேவைகளில் நமக்கு பரிவிரக்கம் காட்டும்படியாக, குறிப்பாக புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையினால், புனித மரிய மகதலாவினுடைய பரிந்துரையினால் நாமும் எல்லா நலன்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன். Oh
அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மை மக்களித்தாய். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மை மக்களித்தாய். மனிதவதாரம் உம்மை தந்ததே, மனிதவதாரம் உம்மை தந்ததே, என்னை நினைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னை இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னை இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் திருவிழா நாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. எல்லாம் வல்ல தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதைக் கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரினின்று உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடை எல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில்
திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை வாயார அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜெபிக்கின்ற உம் மக்கள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் திரு தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதராம் புனித மகதலா மரியா, இன்று நாங்கள் நவநாள் எடுத்து மகிழ்கின்ற
புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தனக்கு நன்மை செய்த இயேசுவுக்கு இறைவனுக்கு வாழ்நாளெல்லாம் நான் நன்றி கடன்பட்டவர் என்கிற உணர்வோடு இயேசுவின் வாழ்வை வார்த்தையை சிக்கன பற்றி நின்ற தங்களுக்குள்ளே மன வலிமையை துணிச்சலை வளர்த்து கொண்ட புனித மகதலா மரியா, புனித பதுவை அந்தோணியார் இவர்களின் வாழ்வு நமக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டல் என்கிற உணர்வோடு இவர்களின் பரிந்துரையோடு இவர்களை போன்ற சாட்சிய வாழ்வு வாழ இயேசுவின் வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எமை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள
நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்டவும் மறைபொருட்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, பொதிமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே, இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே, சரணமையா சரணமையா உன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.